கரூர் கூட்ட நெரிசலில் கணவனை இழந்த பெண் தாவேக சார்பில் வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை திருப்பி அனுப்பியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி ரமேஷ் என்பவர் உயிரிழந்திருந்த நிலையில் அவரது மனைவி சங்கவிக்கு தாவேக சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழலில் விஜயை சந்திக்கும் நிகழ்விற்கு சங்கவி செல்ல மறுத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சங்கவிக்கு பதிலாக ரமேஷின் அக்கா, அவரது கணவர் மற்றும் சங்கவியின் சித்தப்பா ஆகியோரை தாவேகவினர் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்துள்ள சங்கவி RTGS முறையில் 20 லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பியுள்ளார். டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் தாங்க சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆறுதல் தாங்க சார் பெருசாக எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பணம் பெருசு கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல. அவங்க கூப்பிட்டுதாங்க, நாங்கள் போகல தாங்க. நாங்கள் நேரில் வரணும். நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகல. ரிலேட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போனோன்னு யாரும் சொல்லவும் இல்லை. நான் போனேன். எங்க கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா, எல்லாரும் நாங்கள் இங்கேதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை உபயோகப்படுத்திருக்காங்க தவறான முறையில்.